தமிழ்நாட்டிலேயே தாய் கழகம் என்று ஒன்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற எந்த இயக்கத்திற்கும் தாய் கழகம் என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. காரணம், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, ஒரு இயக்கத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு. காங்கிரஸ் என்று சொன்னால் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி எதுன்னு சொன்னால் கண்ணை மூடி சொல்கிறோம், அது காங்கிரஸ் என்று சொல்வார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தது, கிராமங்களெல்லாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணி திட்டங்கள் தீட்டியது, நாட்டில் இருப்பவர்களெல்லாம் பகுத்தறிவு சிந்தனையோடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணியது, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிற இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்துவ சமுதாயங்கள் இந்த நாட்டில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற அரணாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது. இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்தது தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மிகையாக. நான் ஒரு முறை ஒரு பொது நிகழ்ச்சியிலே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் ஓமந்தூர் ராமசெட்டியார் முதல் கொண்டு பிரகாச ராஜாவிலிருந்து பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து பெரியவர் பக்தவச்சரத்திலிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரிலிருந்து இறந்துவிட்ட அம்மையார் ஜெயலலிதா முதல் கொண்டு இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இவர்களையும் சேர்த்து எத்தனையோ முதலமைச்சர் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மக்களுக்காக, கிராமங்கள் வளர்ச்சிக்காக, நகர வளர்ச்சிக்காக அரசு ஆணை போட்ட ஒரு கையெழுத்து இது என்று சொன்னால் கலைஞர் தான் தமிழ்நாடு வளர்ச்சிற்காக பல்வேறு ஆணைகளை வழங்கியிருக்கிறார். அதற்கு இணையாக ஒரு முதலமைச்சர் ஆணைகள் வழங்கவில்லை. இதை நான் அத்தாரிட்டியாக சொல்லுகிறேன்.